அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 24. ஐபிஓ பிரைஸ் 718 முதல் 754. ஐபிஓ சைஸ் 687 கோடிக்கு வந்திருக்காங்க. ரீட்டைலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 2ல் வந்திருக்காங்க. இவங்க வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்பெஷல் டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பண்ணுறாங்க. குஜராத், கர்நாடகாவில் 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இதை தவிர 19 ஸ்டேட்டில் வந்து இவங்களுக்கு வந்து கஸ்டமர் வச்சிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர், அதானி கிரீன் எனர்ஜி வந்து இவங்களுடைய கிளைண்டாக இருக்காங்க. லாஸ்ட் இயர் 118 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. கடன் வந்து 141 கோடிக்கு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 5797 கோடி. ப்ரொமோட்டர் வந்து 86.97% வச்சிருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.43. ஐபிஓ பிரைஸோட வகுத்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 48ல் இருக்கு. ஓவர் வேல்யூஷன் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 31ல் இருக்கு. புக் வேல்யூ விட 23 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ பிரைஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஓவர் வேல்யூஷன் தான் வந்திருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்தக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 79 கோடிக்கு லோனை ரீபேமெண்ட் பண்ணுறக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் 210 கோடிக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.